போட்ட வீடியோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியால மீம் கான்டென்ட்டா மாறி இருக்கு. விஜய் பேசின வீடியோவுடைய 2.0 வெர்ஷன் இது பாருங்க. மனசெல்லாம் வலி, தாங்க முடியல, தூங்க முடியல, நடக்க கூடாதது நடந்துருச்சு. ஆனா அவங்க சொன்ன இடத்துல பிரச்சாரம் பண்ணதை தவிர வேற எந்த தப்போ எங்க கட்சி பண்ணலீங்கன்னா இந்த நேரத்தில் திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவாவது எங்க கட்சிக்கு சொம்படிச்ச மற்ற கட்சிங்க எல்லாத்துக்கும் நன்றிங்கண்ணா. இவ்வளோ மாநாடுகள்ல 50-60 பேர் மயங்கி விழுந்திருந்தாலும் 5-6 பேர் இறந்திருந்தாலும் கரூர்ல மட்டும் 41 பேர் இறந்திருக்காங்கன்னா என்ன காரணம்னு யோசிங்க. யோசிங்க அணில்களா, யோசிங்க. சீக்கிரமாவே வதந்தி எல்லாம் மன்னிக்கணும், சீக்கிரமாவே உண்மையெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறமா உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். வீடியோ முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா? சிஎம் சார், பழி வாங்க நினைக்கிறீங்களா? சிஎம் சார், வதந்திய பரப்பி கலவரத்தை தூண்டணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக என்னுடைய கட்சி தொண்டர்களை அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. என் மேல நடவடிக்கை எடுங்க. என் ரசிகர்கள் மேல நான் வீட்டுல இருப்பேன், இல்லனா ஆபீஸ்ல இருப்பேன். ஏன்னா அதுக்கு மேல வெளியே போன பிரஸ் வந்துருவாங்க. முடிஞ்சா தொடுறா பாப்போம். எனக்கு பயம் இல்ல, அதுக்கு இதான் சாம்பிள். பிஜிஎம் போடுங்க புசி ஆனந்த். ஒரே டேக்ல முடிச்சோம் பாத்தீங்களா? பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லோக்கியோட நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. இந்த கான்ஸ்பிரசி தியரியில நம்ம சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சூட் ஆகுது இல்ல, நான் எடுத்துக்கிறேன்.